இட்ஸ் சண்டே மார்னிங். தம்பி வீட்டிலேருந்து ஒன் டே ட்ரிப்பாக எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஒரு வாரம் முன்னாடியிலேருந்தே அவன் சொல்லிட்டு இருந்தான் கோட்டிலிங்கேஸ்வரா டெம்பிள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் கோலார் டிஸ்ட்ரிக்டில் கேஜிஎஃப் சொல்லுவோம்ல, அங்கே கமசாந்திரா அதை தாண்டி கமசாந்திரான்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஏக்கர்ஸ் பரப்பளவில் இந்த டெம்பிள் இருக்குது. வேர்ல்டுலே இதுதான் வந்து லார்ஜஸ்ட்டும் டாலஸ்ட்டுமான சிவலிங்கா இருக்க டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் கிளம்புன இடத்துலேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா கேஆர்புரத்துலேருந்து ஒரு 70 to 75 கிலோமீட்டர்ஸ் வருது. டுவர்ட்ஸ் வேலூர், தமிழ்நாடு வேலூர் அந்த ரோட்டில் ஹைவேஸ் எடுத்தோம்னா செம்மையாக இருக்குது. என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு, அதாவது 6 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு 20 ருபீஸ் வாங்குறாங்க. உள்ளே வந்தோன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு. குட்டி குட்டி லிங்கம் நிறைய இருந்துச்சு. இதோட ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிவா டிவோட்டி பார்த்தீங்கன்னா இதை வந்து 1980ல் கட்டியிருக்காங்க. ஒரு 15 ஏக்கர்ஸில் கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சிவலிங்கம் வந்து இருக்கிறதுல பெருசு இல்லையா, அது வந்து ஒரு 180 ஃபீட்டு கிட்ட அந்த லிங்கமோட உயரம் இருக்குது. அது போக நந்தியோட உயரம் பார்த்திங்கன்னா 35 ஃபீட்டு கிட்ட இருக்குது. அவ்வளோ பெருசாக இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி குட்டியாக, அதாவது ஒரு ஃபீட்டு 3 ஃபீட்டு, இந்த ஒரு அடி 3 அடி அந்த மாதிரியான லிங்கமும் பக்கத்தில் சுற்றி சுற்றி இருக்குது. அதாவது இது டிவோட்டியாக நிறைய பேர் வந்து இதை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபேமிலி நேமு அது எல்லாமே வந்து அதில் கல்வெட்டில் பதிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 90 lakhs கிட்ட குட்டி குட்டி லிங்கமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோட்டிலிங்கத்தோட மீனிங்காக தான் கோட்டிலிங்கேஸ்வரா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. நாங்கள் போன டைமுக்கே நல்ல கூட்டம் இருந்துச்சு. அது போக வெளியில் நிற்கும்போது அவ்வளோ கூட்டம் தெரியாது. உள்ளே நிறைய ஒரு 11 சன்னதி இருக்குது. நிறைய கடவுளாக இருக்காங்க. அந்த கடவுளுக்கு எல்லாத்துக்கும் உள்ளே போகணும் அப்படின்னா ஒரு க்யூ ஒன்று போகுது. அந்த க்யூ தான் கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா பஞ்சமுகத்து கணபதி, அப்புறம் ஆஞ்சநேயர், அப்புறம் ராமர், சீதை, லக்ஷ்மர் இப்படின்னு நிறைய கடவுள் வந்து அங்கே இருக்குது. அந்த சன்னதியும் இருக்குங்க. ஒரு ஒன் டே ட்ரிப்பாக பெங்களூர்லேருந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சா இந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அங்கே போயிட்டு வர்ற ஹைவேஸ் பார்த்திங்கன்னா செம்ம பிளேஸாக இருந்துச்சு. நம்ம அந்த ஹைவேஸே ஒரு டிஃப்ரெண்ட் கண்ட்ரியோட அந்த ஃபீலே கொடுக்கும். மேபி நீங்கள் பெங்களூர் வந்தாலோ இல்லை பெங்களூரில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன் டே ட்ரிப் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட்டு பிளேஸு. அதுவும் அந்த ஹைவேஸ் செம்ம பிளேஸ், ட்ரை பண்ணலாம்.